41வது ശ്ലോകം. മുദിതഃ അസൗ ജഗാമ ആശു മുദിതോസൗ ജഗാമാശു സമ്മുഖ കോസലാധിപ ദൃഷ്ട്വാ പിതരമായാന്തം പ്രേമോദ്രിക്ത സുസംഭ്രമ. ரொம்ப குஷியோடு கூடிட்டு கோசல அதிபதியாயிருக்கிற அந்த ராஜா ஹரிச்சந்திரன் புத்திரனை സ്വീകരിக்கிறதுக்காயிட்டு எந்திருந்து സ്വയമായിട്ട് நடந்து போனார். அப்பா வரத பார்த்து பாசத்தால புத்திரன் ரொம்ப ரொம்ப புல்லரிச்சு நின்னான். அந்த ஒரு சமயத்துல புத்திரனுக்கு ஒரு பயமும் இருந்தது. சொல்லாம கொள்ளாமையாக்கும் வீடை விட்டு ஓடி போயிருக்கோம், நீ அப்பா என்ன தண்டனை கொடுக்க போறாரோ அப்படின்னு பயந்துண்டும் இருந்தார். 42வது ஸ்லோகம். தண்டவத் பதிதோ பூமா வஸ்ருபூர்ணமுகஷுஜா தண்டவத் பதிதஹ பூமௌ அஸ்ருபூர்ணமுகஹ சுஜா ராஜா அபி தம் சமுத்தாப்ய പരിരഭ്യ മുദാന്വിതഃ. ദണ്ഡവത് പതിതോ ഭൂമാ വസ്രുപൂർണമുഖ ശുചാ രാജാവി തം സമുത്താപ്യ പരിരഭ്യ മുദാന്വിത. நிப்பாட்டி வச்ச ஸ்டிக்கு எப்படி தொப்பக்கடின்னு கீழே விழுமோ அந்த மாதிரி நின்ன இடத்துல இருந்து அப்படியே தொப்பக்கடின்னு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த புத்திரன் அழுதான். ராஜா அந்த புத்திரனை பிடிச்சு மேல தூக்கி விட்டு பாசத்தோடு கூடிட்டு கட்டி பிடிச்சார். 43வது ஸ்லோகம். சமாக்ராய சுதம் மூர்த்னி பப்ரச்ச குசலம் புனா உல்சங்கேதம் சமாரோப்ய முதிதோ மேதினிபதி. புத்திரனோடு உச்சந்தரையில முத்தம் கொடுத்து அவங்கிட்ட நீ சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டார் ராஜா. அவனை மடியில தூக்கி எடுத்து வச்சுட்டு ராஜா சந்தோஷம் அடைஞ்சார். புத்திரனை கொல்ல வேண்டி வரலையே, புத்திரன் உயிரோடு கூடி இருக்கானே அப்படிங்கிற நிம்மதி வந்தது அவருக்கு. 44வது ஸ்லோகம். உஷ்ணைஹி நேத்ரஜலைஹி சீர்ஷ்ணி அபிஷேகம் அத அகரோத் ராஜ்யம் சசாச தேன அசௌ புத்ரேன அதிப்ரியேன ச உஷ்ணைர் நேத்ரஜலை சீர்ஷ்ண்யபிஷேகமதாகரோத் ராஜ்யம் சசாச தேனாசௌ புத்ரேனாதிப்ரியேன ச. சூடு கண்ணீர் விழுந்தது ராஜாவோட கண்ணிலேந்து. அந்த கண்ணீரால புத்திரனோடு சிரச அபிஷேகம் பண்ணினார் ராஜா. அதுக்கப்புறமா ரொம்ப பிரியனான அந்த புத்திரனோடு கூடிட்டு அந்த ராஜ்யத்துல பரிபாலனம் பண்ணினார் ஹரிச்சந்திர மகாராஜா. 45வது ஸ்லோகம். விருத்தாந்தம் நரமேதஸ்ய கதயாமாச விஸ்தராத் ராஜசூயம் கிருதுவரம் சகார நிருபசத்தமா. நரபலியோட கதைய விஸ்தரிச்சு புத்திரன் கிட்ட அந்த ஹரிச்சந்திர மகாராஜா அதுக்கப்புறமா சொன்னார். அதுக்கப்புறமா யஜ்ஞங்களில உத்தமமான ராஜசூய யஜ்ஞத்தையும் அவ நடத்தினார். 46வது ஸ்லோகம். வசிஷ்டம் பூஜயித்வாத ஹோதாரமகரோத் விபு. சமாப்தே த்வதயஜ்ஞேஷே வசிஷ்டோ தேவ பூஜிதா. வசிஷ்ட மகர்ஷிய இன்வைட் பண்ணினார் மகாராஜா. அதுக்கப்புறம் அவரை யஜ்ஞத்துல ஹோதாவாக்கி மாற்றினார். அந்த மகா யஜ்ஞம் பூர்த்தியானோன, ராஜசூய யஜ்ஞம் பூர்த்தியானோன வசிஷ்டர் ரொம்ப ரொம்ப உன்னத ஸ்தானத்துல
ആയി തീർന്നാർ. എല്ലാരും വസിഷ്ഠ മാമുനിയെ പൂജിച്ച. 47ാമത് ശ്ലോകം. ശക്രസ്യ സദനം രമ്യം ജഗാമ മുനിരാദരാത്. ജഗാമ മുനിഹി ആദരാത്. വിശ്വാമിത്രോപി തത്രൈവ വസിഷ്ഠേന സഹ സംഗത. വസിഷ്ഠ മഹർഷി ദേവേന്ദ്ര ഭവനത്തുക്ക് റെസ്പെക്റ്റോട് കൂടിയിട്ട് പോനാർ. വിശ്വാമിത്രനും അങ്ങ പോയി വസിഷ്ഠനോട് കൂടി ചേർന്നാർ. 48ാമത് ശ്ലോകം. മിളിത്വാ തൗ സ്ഥിതൗ ദേവസദനേ മുനിസത്തമ വിശ്വാമിത്രോ വിവപ്രച്ഛ വസിഷ്ഠം പ്രതിപൂജിതം. ഇന്ദ്രഭവനത്തിൽ വെച്ച് വസിഷ്ഠ മഹർഷിയും വിശ്വാമിത്രനും രണ്ടുപേരും പരസ്പരം പാത്തുണ്ട. മുനിശ്രേഷ്ഠനാன விஸ்வாமித்ரன் ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வசிஷ்டர்கிட்ட சொன்னார். ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிற வசிஷ்டர்கிட்ட இப்படி கேட்டார். 49வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் விஸ்வாமித்ர மகர்ஷி கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். 2வது லைன் விஸ்வாமித்ர மகர்ஷி கேள்வி கேட்கறதாக்கும். வீட்ய விஸ்மய சித்தஸ்தம் சபாயாம் துஷஜீபதே. தேவேந்திர சதஸ்ல ரெஸ்பெக்டோடு கூடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரிய சித்தத்தோடு கூடிட்டு வசிஷ்ட மகர்ஷிட்ட விஸ்வாமித்ரர் இப்படி கேட்டார். விஸ்வாமித்ர உவாச்ச. क्व अयं क्वेयं पूजा त्वया प्राप्ता महदी मुनिसत्तमा. ஹலோ வசிஷ்ட மாமுனே, ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிற இந்த ஸ்தானம், தேவ சதஸ்ல இருக்கிற ஸ்தானம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? 50வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் விஸ்வாமித்ரர் கேட்ட கேள்வியும் 2வது லைன் வசிஷ்டரோடு பதிலுமாக்கும். கிருத்வா கேன மகாபாகா சத்யம் ப்ரூஹி மமாந்திகே. சிரேஷ்டரானவரே, ஆராக்கும் உங்களுக்கு இப்படி ஒரு பதவியை கொடுத்தது? எங்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வசிஷ்டர் கிட்ட விஸ்வாமித்ரர் கேள்வி கேட்டார். வசிஷ்டர் அதுக்கு பதில் சொல்றார். அதனால வசிஷ்ட உவாச்ச. யஜமானோஸ்தி மே ராஜா ஹரிச்சந்திர பிரதாபவான். பிரதாபவானாயிருக்கிற ஹரிச்சந்திர மகாராஜாவாக்கும் என்னோடு யஜமானன். 51வது ஸ்லோகம். ராஜசூய கிருதஸ்தேன ராஜ்ஞா பிரவர தட்சிணா ந திருஷஹ அஸ்தி நிருபஹ ச அன்யஹ சத்யவாதி திருதவ்ரதா. நேத்ருஷோஸ்தி நிருபஸ்சான்ய சத்யவாதி திருதவ்ரதா. உத்தம தட்சிணகளோடு கூடின ராஜசூய மகாயாகமாக்கும் அவர் நடத்தினது. அவரை மாதிரி சத்தியசந்தமா இருக்கிறவரும் பிரதனிஷ்டையோடு கூடினவருமான ஒரு ராஜா வேற கிடையாது அப்படின்னு வசிஷ்ட மாமுனி விஸ்வாமித்திரர்கிட்ட சொன்னார். 52வது ஸ்லோகம். தாதாஜ தர்மசீலஸ்ச பிரஜாரஞ்சன தல்பரா தஸ்ய யஜ்ஞே மயா பூஜா பிராப்தா கௌஷிகநந்தனா. தானங்களை கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்கிறவராக்கும் ஹரிச்சந்திரன். அதே மாதிரி அதர்மம் செய்யாம தர்மசீலத்தோடு கூடிட்டு பிரஜகளை எல்லாரையும் ஒற்றுமையோடு கூடிட்டு ஆட்சி பண்றதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவரும் ஆக்கும் ஹரிச்சந்திரன். ஹே விஸ்வாமித்ர மகர்ஷே, அவரு நடத்தின யஜ்ஞத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு வரவேற்பாக்கம் கிடைச்சது. 53வது ஸ்லோகம். கிம் ப்ரிச்சசி புனः சத்யம் ப்ரவீமி அகிருத்ரிமம் திஜா ப்ரவீம்யகிருத்ரிமம் திஜா ஹரிச்சந்திர சமோ ராஜா ந பூதோ ந பவிஷ்யதி
சத்யவாதி ததா தாதா சூர பரமதார்மிகா. மறுபடியும் நீங்கள் என்னத்துக்கு இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிற? எதனால நீ இங்க வந்திருக்காயின்னு எல்லாம் எங்கிட்ட எந்துக்கு கேள்வி கேட்கிற? ஹே பிராமணா, நான் சத்தியமாக்கம் சொல்லறேன், ஹரிச்சந்திரனுக்கு துல்லியனான ஒரு ராஜா இதுவரைக்கும் உண்டாயிட்டில்லை, இனி உண்டாகவும் மாட்டார். ஹரிச்சந்திரன் சத்தியசந்தனாக்கும், அதே மாதிரி தானத்தை நன்னா கொடுக்கிறவராக்கும், சூரனாக்கும், பரம தார்மிகனாக்கும் இப்படின்னு எல்லாம் வசிஷ்டர் சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். வியாச உவாச்ச. 54வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா விஸ்வாமித்ரோதிகோபனா விஸ்வாமித்ரஹ அதிகோபனஹ பபூவ क्रोध संरक्त लोचनोऽप्यब्रवीच्यतम् बभूव क्रोध संरक्त लोचनः अभि अब्रवीद च तम्. இப்படி வசிஷ்ட முனி சொன்னதை கேட்டு ரொம்ப ரொம்ப கோபம் அடைஞ்ச விஸ்வாமித்திரரோட கண்கள் கோபத்தால சகஜவான துடுத்துது. அவரு விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற அந்த முனி வசிஷ்டர்கிட்ட இப்படி சொன்னார். விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்னு சொல்லப்படுறது, அதனால விஸ்வாமித்ர உவாச்ச. 55வது ஸ்லோகம். ஏவம் ஸ்தௌஷி நிருபம் மித்யாவாதினம் கபட பிரியம் வஞ்சிதோ வருணோ ஏன பிரதிஸ்ருத்யவரம் புனா. பொய் சொல்லறவனும் கள்ளத்தரம் காட்டுறவருமான அந்த ராஜாவையாக்குமா நீங்கள் இப்படி ஸ்துதிக்கிறீர்கள் வசிஷ்டமுனே? எത്ര தடவையாக்கும் அந்த ஹரிச்சந்திரன் புத்திரனை யஜ்ஞத்துல பலி கொடுக்காதக்கு அந்த வருண பகவான ஏமாத்தினது. அதுக்கப்புறம் வரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் புத்திரனை கிடைக்கணும் அப்படிங்கிற வரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அவரு வருணனை எത്രதான் ஏமாத்தலை. அந்த ஹரிச்சந்திரனை ஆக்குமா நீங்கள் இந்த மாதிரி புகழ்ந்து பேசுற அப்படின்னு வசிஷ்டன் கிட்ட விஸ்வாமித்திரர் கேட்டார். 56வது ஸ்லோகம். மம ஜன்மார்ஜிதம் புண்ணியம் தபஸ படிதஸ்யத त्वदीयं वादी तपसो ग्लहं कुरु महामते. நான் என்னோட வாழ்க்கையால சம்பாதிச்ச அறிவும் தபசும் வெற்றி வைக்கிறேன். அதே மாதிரி உன்னோடு தபசையும் நீ வெற்றி வை அப்படின்னு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்கிட்ட சொன்னார். 57வது ஸ்லோகம். அஹம் சேத்தம் நிருபம் சத்யோ ந கரோம்யதி சம்ஸ்துதம் அசத்யவாதினம் காமமதாதாரம் மகாகலம். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்துதிக்கிற அந்த ஹரிச்சந்திர மகாராஜாவை நான் உடனடியா அவரு பொய் பேசுறவர் ஆக்கும் அப்படின்னும் தானம் செய்யாதவர் ஆக்கும் அப்படின்னும் ரொம்ப ரொம்ப துஷ்டனும் ஆக்கும் அப்படின்னும் நான் நிரூபணம் பண்றேன். அப்படி நிரூபணம் பண்ணலை அப்படின்னாக்கா 58வது ஸ்லோகம். ஆஜன்ம சஞ்சிதம் சர்வம் புண்ணியம் மம வினஷ்யது ஆஜன்ம சஞ்சிதம் சர்வம் புண்ணியம் மம வினஷ்யது அன்யதா தொத்கிருதம் சர்வம் புண்ணியம் ஸ்விதி பணாவஹே. ஜனன முதலுக்கு நான் சம்பாதிச்ச என்னோட புண்ணியம் ஃபுல்லா இல்லாம போகட்டும். இனி நான் சொன்னதாக்கும் உண்மை அப்படின்னா ஜனன முதலுக்கு நீங்கள் சம்பாதிச்ச எல்லா புண்ணியமும் இல்லாம போகட்டும். இப்படி நமக்கு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்கிட்ட சொன்னார். 59வது ஸ்லோகம். ग्लहं कृत्वा तदस्तौधो विवदन्तौ मुनि तदा स्वाश्रमं
சொர்க்கலோகாச்ச கதௌ பரமகோபனௌ. இப்படி ரெண்டு பேரும் அப்புறக்கும் இப்புறக்கும் வாக்குவாதம் செஞ்சு போட்டி வச்சு அந்த முனிகள் ரெண்டு பேரும் கோபத்தோடு கூடிட்டு சொர்க்கலோகத்திலேருந்து அவாவாளோட ஆசிரமத்துக்கு திரும்பி போனா. வசிஷ்ட மாமுனியும் விஸ்வாமித்ர மாமுனியும் குடிமிச்சண்டை ஓட்டுண்டு ரெண்டு பேரும் அவாவாளோட ஆசிரமங்களுக்கு திரும்பி போனா. இந்த ஹரிச்சந்திரன் நல்லவனாக்குமா கெட்டவனாக்குமா அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி அவன் கெட்டவனாக்கும் அப்படிங்கிறத நான் நிரூபணம் பண்றேன் அப்படின்னு விஸ்வாமித்ரரும், ஹரிச்சந்திரன் நல்லவராக்கும் அப்படின்னு வசிஷ்டனும் ரெண்டு பேரும் பரஸ்பரம் வாக்குவாதம் பண்ணிட்டு போட்டியில ஜெயிக்கிறவா இதுவரைக்கும் இந்த ஜென்மத்துல சம்பாதிச்ச எல்லா புண்ணியத்தையும் அடகு வைக்கிறோம் அப்படின்னு இந்த போட்டியில பந்தயத்துல தோக்கிறவா புண்ணியத்தை அடுத்த வாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிபந்தனையோடு கூடிட்டு ரெண்டு பேரும் அவாவாளோட ஆசிரமத்துக்கு திரும்ப போனா. இப்படி சொல்லிட்டு ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல சப்தம ஸ்கந்தத்துல 17வது அத்தியாயம் முடிவடைகிறது.